உங்களுக்கு முன்பதாக நிற்கும்படி தேவன் கொடுத்த அளவில்லாத கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1 27 வசனங்கள் அதுல இருக்கிறது. அந்த கதையை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அந்த கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். அதுல 3 கதாபாத்திரங்கள் வராங்க. யாரு அப்படின்னா, யோசபாத் யூதாவின் ராஜா, யோராம் இஸ்ரவேலுடைய ராஜா, மேசா மோவாபுடைய ராஜா. இந்த யோசபாத் யாருடைய மகன் என்றால் ஆகாப் ராஜாவுடைய மகன். இந்த மேசா மோவாப் ராஜா என்ன செய்யணுமா, ஆகாப் இஸ்ரவேல் அந்த ராஜாவுடைய கட்டளையின்படி அவங்களுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளும் 1,00,000 குறுமாட்டு கடாக்களும் செலுத்திட்டு வரணுமா. இது ஏன் அப்படின்னா, ஆகாப் ராஜா என்ன செஞ்சிட்டாரு, மோவாப்ப கைப்பற்றிட்டாரு. இது மோவாப் தேசத்துல ஆட்டுக்குட்டிகள் ஒரு செழிப்பா இருந்தபடினால அவங்க ராஜாக்கு அவங்களுடைய காணிக்கையை செலுத்துறாங்க. இது ஆகாப்புடைய நேரத்துல நடந்து கொண்டே வருகிறது. ஆனா ஆகாப்புடைய மரணத்திற்கு பின்னாக யோராம் வரும் பொழுது இந்த மேசா என்ன செய்யறாருன்னா, மேசா ராஜா அதாவது மோவாப்பிய ராஜா என்ன செய்யறாருன்னா, எதுக்காக அவன் செலுத்தணும், ஏன் இன்னும் இந்த இஸ்ரவேலுக்கு கீழே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ இஸ்ரவேல் ராஜாக்கு விரோதமா என்ன செய்யறாரு, கலக்கம் பண்ணுகிறார். நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலக்கத்தை உண்டு பண்ணுகிறார். இப்ப யோராம் என்ன செய்யறாருன்னா, இந்த மோவாப்ப என்ன செய்யறாரு, எனக்கு விரோதமா நீ கலக்கம் பண்ணனால என்ன செய்யணும், மோவாப்ப முற்றிலுமா அந்த பட்டணங்களை அழிக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரா, யோசபாத் யூத ராஜாவையும் ஏதோம் ராஜாவையும் ஒண்ணு சேர்க்கிறாரு. வாங்க நம்ம போய் மோவாப் கைப்பற்றுவோம், அந்த மோவாப்புடைய தேசத்தை என்ன பண்ணுவோம், நம்ம அழித்து போடுவோம்னு சொல்லிட்டு மேசா மோவாப் ராஜாவுக்கு எதிராக யோசபாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வர்றாரு. இந்த கதையில கடைசி இந்த யுத்தம் கர்த்தருக்கு சித்தமான்னு கேட்டா கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. ஆனா இந்த யுத்தத்துல வெற்றி இஸ்ரவேலுக்கு தான் கிடைக்குது. மோவாப் இஸ்ரவேலுக்கு முன்பதாக முறியடிக்கப்படுறாங்க. இது ஏன்னா ஆண்டவர் யோராம் மேல பிரியப்படல, யோசபாத் மேல ஆண்டவர் பிரியமா இருந்ததுனால, யோசபாத் மேல ஆண்டவர் கரிசனையா இருந்ததுனால, இந்த யோசபாத் இந்த யோராம் கூட இருக்கிறதுனால ஆண்டவர் எலிசா சொல்வாரு, நான் யோசபாத்தோட முகத்தை பாக்கலன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லி யோராம் சொல்வாரு. ஏன்னா யோராமுடைய பாவம் ஆண்டவருக்கு முன்பதாக அருவருப்பா இருந்தது. விக்கிரகங்களை அவர் வணங்கிக்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமா செய்த காரியங்கள்லாம் பெருசா இருந்தது. அதனால யோராம பார்த்து எலிசா கேக்குறாரு, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனா இந்த யோசபாத் மேல ஆண்டவர் ஒரு கிருபை வச்சிருக்கிறாரு, யோசபாத் முகத்தை நான் பார்க்கறதுனால மட்டும்தான் நான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆனாலும் சொல்லுவாரு, நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால நிரம்பும்னு சொல்லி அந்த இடத்துல மோவாப்புக்கு விரோதமா ஆண்டவர் என்ன செய்வாரு, அவருடைய வெற்றியை இஸ்ரவேலுக்கு கொடுத்துருவாரு. யாரு இந்த மோவாப்பியர்கள்? அந்த மோவாப் அந்த கதை கடைசியில எப்படி முடியும்னா, அந்த மோவாப் ராஜா அந்த பட்டணங்கள்லாம் அழிக்கப்பட்டு எல்லாம் போனதுக்கு அப்புறம் தோல்வியில ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொல்லி தன்னுடைய மூத்த குமாரன் அடுத்த ராஜாவாக போற மகனை என்ன பண்ணிடுவாராம், எல்லா கண்களுக்கு முன்பதாக அந்த பலி செலுத்திடுவாராம். இது என்ன செஞ்சுதான் எல்லாருக்குமே இது ஒரு அருவருக்கத்தக்க செயலா இருந்தது. இஸ்ரவேலர்கள் மேல ஒரு கோபம் உண்டுச்சு, அவங்க திரும்பி போனாங்க. இதோட கதை முடியுது. அடுத்த 4வது அதிகாரத்துல அந்த கதையை பத்தி எதுவும் இல்லை. இப்படி மோவாப் முற்றிலுமா அழிக்கப்பட்டு அது ஒரு ஆண்டவர் மோவாப்புக்கு விரோதமா நின்னதுக்கு இந்த மோவாப்பியர்கள் யார், ஏன் ஆண்டவர் இவர்களை வெறுத்தாங்களா? நம்ம இதை பத்தி பார்ப்போம். இந்த மோவாபியர்கள் யார் என்றால், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 31 38 அதை நம்ம வாசிப்போம்னா, இந்த மோவாபியர்கள் லோத்தோட சந்ததி. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். சோதோம் குமாரா அழிக்கப்படும் பொழுது கர்த்தர்
யார? ஆபிரகாம் நினைவு கூர்ந்து லோத்தை என்ன பண்றாரு? அங்கிருந்து விடுவிச்சு கூட்டிட்டு வராரு. லோத்துடைய பிள்ளைகளை விடுவிச்சு கூட்டிட்டு வராரு. சோதம் குமாரம் அழிக்கப்படும் பொழுது லோத்தும் அவருடைய பிள்ளைகள் 2 குமாரத்திகள் மாத்திரம்தான் தப்பி வைக்கப்பட்டாங்க. அதுல இந்த கதை தெரியும். லோத்துடைய மூத்த குமாரத்தையும் இளைய குமாரத்தையும் என்ன செய்யறாங்க? தன் தகப்பனோடையே அவங்க சேர்ந்து பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க. இந்த பிள்ளை தான் எனது மூத்தவளுடைய பிள்ளை மோவாப்புடைய சந்ததிக்கு தகப்பன். 2வது பிள்ளை அம்மோனியர்களுடைய சந்ததிக்கு தகப்பன். இந்த கதை குறித்து வாசிக்கும் பொழுது நான் இந்த ஒரு எபிரேய வேதாகமத்துல யூத வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த கதையை எப்படி பார்த்தாங்க? நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது இந்த கதையை எப்படி சொன்னாங்கன்னா, ஆபிரகாமை விட்டு லோத்து விலகி போனாரு, அவருடைய சந்ததியே சீர்கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதையை இன்றைக்கும் நம்ம இந்த கதையை ஒருவேளை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? தன் தகப்பனுடைய அவங்க பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமா நின்னுட்டாங்க. இதனால கர்த்தர் அவங்கள வெறுத்தாரான்னு கேட்டா இல்ல. இதனால ஆண்டவர் அவர்களை வெறுக்கல. ஏன்னா அந்த யூத வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, எபிரேய வேதாகமத்துல இந்த லோத்தோட பிள்ளைகள் குமாரத்திகள் என்ன நினைச்சாங்கன்னா, பூமி இருக்க ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டுட்டாங்க, இனி மிஞ்சி இருக்கிறது நம்ம 2 பேரும், நம்ம தகப்பன் மட்டும்தான். பூமியின் முறைமைப்படி கணவனை எல்லா குமாரத்திகளும் சேர்ற மாதிரி, மனைவிமார்களும் சேர்ந்து சந்ததியை உருவாக்குற மாதிரி நமக்கு இப்ப பூமியில புருஷர்கள் இல்ல. இப்ப நம்மளோட சந்ததி அழிந்து போகாதபடிக்கு நம்ம தகப்பனுக்கு சந்ததியை உண்டு பண்ணும்படிக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம தகப்பனோட சேர்வோம்னு சொல்லி அவங்களுடைய இருதயத்துல இச்சையில அவங்களுடைய இருதயம் என்ன இருந்துச்சா, அவங்களுடைய யோசனை என்ன இருந்துச்சா, ஆண்டவர் இந்த பூமியை நம்ம கையில தான் கொடுத்திருக்காரு போல, நம்ம இப்ப என்ன செய்வோம்? இந்த சந்ததிய நம்மளோட கருத்துலதான் இது இருக்கு அப்படின்னு பொறுப்பெடுத்து அவங்க அதை செய்தாங்களாம். இது ஆண்டவர் என்ன பார்த்தா, அவங்க செயலை விட அவங்க இருதயம் சுத்தமா இருக்கிறதா ஆண்டவர் பார்த்தாராம். அவங்கள சோதம்ல இருந்து வெளியில கொண்டு வரும்போது ஆண்டவர் முன்னமே யாரு குறிச்சு சிந்திச்சாராம் தெரியுமா? ரூத்ன்ற மகளை பத்தி ஆண்டவர் சிந்திச்சாராம். இந்த ரூத் யாரு? மோவாபிய ஸ்திரீ. இந்த மோவாபிய சந்ததி எங்க இருந்து வந்தது? லோத்துடைய மூத்த குமாரி. இது அருவருக்கத்தக்க செயல் அப்படின்னு உலகம் பார்க்கிறது. ஆனா ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை பார்த்தாரு. அந்த இருதயத்தை பார்த்தாரு. அதுக்கு பின்னால வரப்போகிற சந்ததி யாரு? ரூத். அந்த ரூத் யாரு? உங்களையும் என்னையும் விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்த சந்ததியில இணைக்கப்பட்ட மகள். இந்த எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜாதி. இது ஆண்டவருக்கு விரோதமா இந்த ஜனம் மாறுச்சு. எப்படி ஆண்டவருக்கு விரோதமா இந்த ஜனம் மாறுச்சு அப்படின்னா, வாசிங்க எரேமியா 48, 42. 48வது அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் எரேமியாவை கொண்டு இந்த மோவாபியர்கள் எவ்வளவாய் கடவுளுக்கு விரோதமாய் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பா 48, 42 வாசிங்க. மோவா கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாயிராதபடிக்கு அழிக்கப்படும். மோவா கர்த்தருக்கு விரோதமா என்ன பாராட்டினாங்களாம்? பெருமை பாராட்டினாங்களாம். என்ன பெருமை பாராட்டினாங்க? கர்த்தருக்கு விரோதமா அவங்களுடைய அவங்க இருக்கிற இடத்தை, அவங்களுடைய கோட்டை, அவங்களுடைய மோவாக்கிய தேசத்துல அவங்க கெட்டிருக்கிற பெரிய பெரிய சுவர் மதில்கள், அதை குறித்து அவங்க மேன்மை பாராட்டினாங்களாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆட்டு கடாக்கள், அவங்களுடைய செல்வங்கள் இருக்குல்ல, அதை குறிச்சு அவங்க மேன்மை பாராட்டினாங்களாம். இஸ்ரவேல் புறஜாதியார் கையில ஒப்படைக்கப்படும் பொழுது இஸ்ரவேலை குறித்து அவங்க கேலி செய்தாங்கன்னா, இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமா பலி செலுத்துறாங்க. யாருக்கு செலுத்துறாங்க? அவங்க தெய்வத்துக்கு தங்க பிள்ளைகளையும் பலி செலுத்துற போது ஆண்டவர் இதெல்லாம் அருவருப்பா, விக்கிரங்களுக்கு தங்கள் சொந்த பிள்ளைகளை பலி செலுத்தும் போது அருவருப்பா பாக்குறாங்க. அப்ப இவங்க நம்பிக்கை, இந்த மோவாபியரோட நம்பிக்கை எது மேல போயிருச்சு?
தங்கள் மேலையும் தங்களுடைய செல்வத்து மேலையும் தங்களுடைய அவங்க கரத்துக்குள்ள இருக்கிற அவங்களுடைய பணம், அவங்களுடைய புகழ்ச்சி, அவங்களுடைய மதில்கள் அப்படின்னு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம ஆண்டவரை தவிர மற்ற காரியங்கள் மேல நம்பிக்கை வச்சு பெருமை பாராட்டுனது நிமித்தம் ஆண்டவருக்கு விரோதமா அவங்க நின்னாங்களாம். இப்படிப்பட்ட இந்த மோவாபியர்களை ஆண்டவர் 48, 47 அதே அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். போதும். ஆனாலும் நீங்க 48வது அதிகாரம் முழுக்க வாசிச்சீங்கன்னா இந்த மோவாபியருக்கு என்னெல்லாம் சம்பவிக்க போகுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா 48 கடைசியில 47 வாசிச்சீங்கன்னா அந்த அதிகாரத்தோட கடைசியா நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல ஆண்டவர் எப்படி முடிக்கிறாரு? ஆனாலும். இந்த வார்த்தை வேதாகமத்துல ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம எப்படி வாசிக்கணுமா? அழுத்தி வாசிக்கணுமா? நம்ம ஆங்கிலத்திலே சரி பட் ஆனாலும் இதெல்லாம் நம்ம என்ன வாசிப்போம்? சாதாரணமா தான் பார்ப்போம். ஆனா ஆண்டவர் இவங்க இப்படி எல்லாம் செஞ்சு இவங்க இப்படி எல்லாம் இருக்காங்க, இந்த மோவாப்ப ஒரு ஜாதியே இல்லாம நான் ஆக்கிருவேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவருடைய இருதயம் பாத்தீங்களா? கடைசியா திருப்பி எங்க முடியுது? ஆனாலும் இவங்களை என்ன செய்வானா? மோவாப்ப மறுபடியும் நான் திருப்பி கொள்ளுவேன்னு சொல்றாரு. அதுக்குதான் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தாரு? ரூத். அந்த மோவாபை ஒடுக்கப்பட்ட கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிற அந்த சந்ததியிலிருந்து ஒரு தேவ பக்தி உள்ள மகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேர்ந்தெடுக்கிறாரு. ரூத்ன்ற மகளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த ரூத், இந்த மோவாபிய ஸ்திரீய யூத சந்ததி கூட இணைக்கிறார். ஒரு மரத்தோடைய கிளைய அந்த மரம் பட்டு போயிருக்கு. அந்த மரத்துக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. அதுல கனி வளர போறது கிடையாது. அதுக்கு எந்த ஒரு எதிர்காலமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன், அதுல கனிகள் உண்டாகும் சொல்றாரு. எப்படி செய்யறாரு? இப்போ இந்த மரம் அதுகிட்ட வேர் கிடையாது. ஆனா அவர்கிட்ட வேர் இருக்கு இல்லையா? அவர்கிட்ட உயிர் இருக்கு இல்லையா? அந்த மர கிளையை உடைச்சு அவர் என்ன பண்றாரா? உயிர் உள்ள மரத்தோட அவர் இணைக்கிறாராம். யூத வம்சத்தோட அவர் இணைக்கிறாராம். அத கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. அறிவியல்ல ஒரு மரம் பட்டு போகுது, ஒரு மரம் சரியா கனி கொடுக்கல அப்படின்னா அதோட ஒரு பகுதியை எடுத்து அத நல்ல கனித்தர மரத்தோட இணைத்து ஒன்றா என்ன செய்வாங்களாம்? சேர்ப்பாங்களாம். அப்பொழுது அதோட இனம் காக்கப்படுமா, கனிகள் மிகுதியா கொடுக்குமா, அந்த மரம் என்ன செய்யுமா? நல்லபடியா வளருமா. அத போல ஒரு பட்டு போன ஒரு சந்ததி. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படிப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து ஒரு மகளை எடுத்து யூத சந்ததியில ஆண்டவர் இணைக்கிறாரு. இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய முந்தைய காலத்துல நம்ம நினைப்போம், நான் இது செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன், நான் ஒரு வேளை கடவுளுக்கு விரோதமா இருந்துட்டேன், அதனால நான் இதெல்லாம் இது எனக்கு ஆண்டவரே கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? முடிவை எழுதுவோம். ஆனா முடிவை எழுதுகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் யாரு? ஆதியும் அந்தமுமானவர். அவர் முடிவு அவருடைய கருத்துல இருக்கிறது. அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும் அது யார், பிசாசா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் நீங்களாவே இருந்தாலும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு, என்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு, என் வேலை இதோட முடிஞ்சிச்சு, என் படிப்பு இதோட முடிஞ்சிச்சு, என் தகுதி இதுதான் நீங்க நினைக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரா? இல்ல, கம்மா போடுற. கம்மானா என்ன? நம்மளுக்கு தெரியும், தொடர்ச்சி இன்னும் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நோக்கத்தோட ஒரு தரிசனத்தோட அவர் இந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு மேலேயும் என் மேலேயும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனபடியினால நீங்க ஒருவேளை உங்களுடைய சந்ததியா இருக்கலாம், உங்களோட முன்னோர்களா இருக்கலாம், இல்ல நம்ம எடுத்த தவறான முடிவுகளா இருக்கலாம், அதனால நம்ம வாழ்க்கை பட்டு போற மாதிரி இருக்கலாம். ஆனா
இங்க ரூத்துல சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. ஓகேவா? என்னன்னா, நீங்க செட்டையின் கீழே வரும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழே வரும் பொழுது நீங்க பட்டு போனவங்க தான், உங்களால கனி கொடுக்க முடியாதுதான். ஆனா இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளுக்கு கீழே நீங்க வந்தபடியினால உங்களுக்கு நிறைவான பலன். எப்படி பலன்? ஏதோ தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதா? எதையோ ஆண்டவர் உங்களுக்கு செய்வாரு, ஏதோ அவங்களுக்கு கிடைக்கிறது நம்மளுக்கும் கொஞ்சம் கிடைக்குது, அப்படி கிடையாது. அவராலே நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகுமா? வாசிக்கலாம். ரூத் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற நாட்கள்ல தேசத்துல என்ன உண்டாயிற்றான்? பஞ்சம் உண்டாயிற்றான். இப்போ பெத்லஹேம் ஊரானாகிய, பெத்லஹேம்னா என்ன? அப்பத்தின் வீடு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அது ஜீவ அப்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். இந்த ஸ்தானத்திலிருந்து இப்போ ஒரு குடும்பம் எங்க போகுதா? மோவாபுக்கு போதா. எல்லாரும் ஆசீர்வாதத்தை நோக்கி வரும் பொழுது ஒரு குடும்பம் மட்டும் எங்க போகுது? ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு சூழ்நிலை வந்ததும், ஒரு நெருக்கம் வந்ததும், அவங்களுக்கு ஒரு பஞ்சம் உண்டாகும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை விட்டு, அந்த செட்டைய விட்டு அவங்க வெளியே வராங்க. வெளியே எங்க போறாங்களா? கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற ஜனம் இருக்கு இல்லையா, அந்த மோவாப்பிய ஜனம், அந்த ஜனத்துக்கு நடுவுல போய் அவங்க வாசமா பண்றாங்களா? இந்த ஆசீர்வாதத்தை விட்டு அவங்க விலகி போய் அந்த மோவாப்ல இருக்கிறாங்க. அதனால அங்க இருக்கிற அவங்க போகும்போது 4 பேரா போனாங்க. ஆனா அங்க போய் அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. நவோமியோடைய கணவர் இறந்துட்டாரு. நவோமியோடைய மகன்கள் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இப்ப யாரு இருக்கா மிச்சம்? அந்த மோவாபியர்களை திருமணம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தபடியினால அந்த 2 மருமகள்களும், மோவாபிய மருமகள்களும் நவோமி மட்டும்தான் மிஞ்சி இருக்காங்க. இப்பொழுது ஆசீர்வாதமாய் போன குடும்பம் வரும்பொழுது எப்படி வருது? வெறுமையாய் வருது. ஆசீர்வாதம் ஒரு சந்ததியை உருவாக்குகிற பிள்ளைகள், குமாரர்கள் இப்ப என்ன இல்ல, அந்த இடத்துல இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க? மறிச்சு போயிட்டாங்க. இப்ப சந்ததியை கொடுக்கறதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஒரு கர்ப்பம் தரிக்க முடியாத வெறுமையான மந்தமான ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில அவங்க அங்க இருந்து என்ன பண்றாங்க? கடந்து எங்க வராங்க? 7வது வசனத்துல மறுபடியும் அந்த பெத்தேலுக்குள்ள வராங்க. மறுபடியும் அவங்க அந்த செட்டைகளின் கீழே வராங்க. செட்டைகளின் கீழே வரும் பொழுது அந்த ரூத்ன்ற மகள் சொன்னாலாம், அந்த மகளுடைய இருதயத்தை பாருங்க, இனி என்னுடைய மாமியார் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் என்ன சொல்றான்? நீங்க போற இடத்துல நான் போவேன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன் மரணத்தை தவிர உங்களையும் என்னையும் ஒண்ணு பிரிக்காது, உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று அவள் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்பது கூட தெரியாம, அந்த மகள் கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. அவ வரது யாரு? ஒரு வயசான மாமியார் கிட்ட, ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஆனா அவ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன சொல்றா? உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய மக்கள் என்னுடைய மக்கள், உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் சொல்லி அந்த மாமியாருக்கு துணையாய் அவன் அந்த இடத்துக்கு வரான். ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க பெத்லஹேம் இருக்க அந்த ஜீவ அப்பத்துக்கு கீழே, அந்த செட்டுகளின் கீழே வராங்கன்றது அப்ப அவங்களுக்கு தெரியல. அவங்க வராங்க. இந்த கதை இப்படியாய் போகிறது. ரூத் எப்படி போறாளாம்? மன உறுதியாய் அவங்க அம்மா சொல்றாங்க, மாமியார் சொல்றாங்க, என்கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா, இங்க இருந்து நீ போய், நீ இளம் பிள்ளையா இருக்க, சௌந்தரிய உள்ளவளா இருக்கிற, உனக்கு ஏற்ற துணையா போய் தேடுமான்னு சொல்றாங்க. நீ என்கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் வயசாயிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிள்ளையோட மன உறுதி, அவளுடைய சுயத்தை பார்க்கல. அவ என்ன செய்யறா? உறுதியா சொல்றா, நான் உங்களோட வரேன், நீங்க இருக்கிற ஸ்தலத்துக்கு வரேன்னு சொல்லி நவோமிக்கு அவள் என்ன செய்ய, சேவை செய்யற மனப்பான்மையோட அந்த செட்டைகளின் கீழே அவன் வரான். ஆண்டவர் ரூத்துடைய இருதயத்தை
பார்த்திருக்கிறாரு. ஆண்டவர் ரூத் அவ தன்னை பத்தி யோசிக்கல, இல்லாமையே அவ தன்னை பத்தி யோசிக்கல. அவ என்ன செய்தானா, சேவை செய்யற மனப்பான்மையோட அவளோட மாமியாரோட கூட இந்த செட்டைகளின் கீழே அவ வரா. வாசிப்போம். ரூத் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவ என்ன பண்ணாலா, காலமே எழுந்து இந்த அரி கட்டுறவங்க சிந்துற அந்த கோதுமைகளை பருகும்படிக்கு காலமே எழுந்து போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட கேக்குறான். நான் இத எடுத்துக்கிட்டோமான்னு கேக்குறான். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க எடுத்துக்கோங்க. நீ இப்போ இது யார் சொல்றா? போவாஸுடைய வேலைக்காரன் போவாஸ் கிட்ட இந்த செய்தி போவாஸ் கேக்குறாரு, இந்த பொண்ணு யாருப்பா புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம கேக்குற மாதிரி இந்த மகள் யாருன்னு கேட்கும் பொழுது இந்த வேலைக்காரர் சொல்லுகிறான், இது நவோமி மோவாப் தேசத்துக்கு போயிட்டு தன்னோட குமாரர்களை இழந்துட்டு தன் மோவாபிய மருமகளோட வந்திருக்கிறான். அந்த மருமகள் இருக்கால, அவ தன்னோட மாமியாருக்கு உதவியா இருக்கும்படிக்கு அவ அதிகாலமே எழுந்து என்கிட்ட இதை நான் எல்லாம் கீழே சிந்தப்பட்டதை எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டா நான் எடுத்துக்கோன்னு சொன்னேன்னு சொல்லி ரூத்தை பத்தி போவாஸ் இடத்துல அவருடைய வேலைக்காரன் சாட்சி சொல்லுகிறான். அவளுடைய இருதயத்தை பாருங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதற்கு ரூத் மனைவியோ நவோமியோடைய கணவரோ இல்ல. ஆனா அவ யாரையுமே எதிர்பார்க்கல. யார் அது அவளுக்கு தெரியாத ஒரு ஊரு, அவளுக்கு தெரியாத ஒரு ஜனம். அந்த இடத்துல ரூத் என்ன செய்யறானா, அவ பொறுப்புள்ள ஒரு மகளா, என்னுடைய மாமியார், இது மாமியாருக்கு தானே தெரிஞ்ச ஊரு, எனக்கு தெரிஞ்ச ஊர் இல்லல்ல, நான் எப்படி போறதுன்னு அவ இருக்கல. அவ என்ன செய்தா அப்படின்னா, நான் என் மாமிய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதிகாலமே அவ எழுந்து போயிட்டானா. நமக்கு நம்மளுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும்? மத்தவங்களுக்கு முந்தி நம்ம மத்தவங்களுக்காக சேவை செய்கிற இருதயம், சுத்த இருதயம் நம்மளுக்குள்ள இருப்போமானால், நீங்க வாசிங்க ரூத் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள் தற்செயலாய். இந்த வார்த்தை எல்லாரும் என்ன செய்யுங்க, நினைவுல கொள்ளுங்க. தற்செயலாய், தற்செயலா, ஒரு எதிர்பார்ப்போட போவாஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய நிலத்துக்குள்ள போல, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடையும் அவைய பெத்லெஹேம்குள்ள வரல. போவாஸுடைய நிலம் இதுதான் தெரிஞ்சு அவங்க போல தற்செயலா அவங்க போறானா. தற்செயலா யார்கிட்ட போறா? தன்னுடைய எதிர்கால கணவருடைய வயல்ல போய் அவன் என்ன செய்யறான், பொறுக்கிறான். தற்செயலாக நடந்த ஒரு செயல் இது. மனுஷனுடைய யூகம். ஆனா இது தற்செயல் இல்ல, இது தேவனுடைய திட்டம். அங்க சோதம் குமாரால இருந்து ஆண்டவர் கைப்பிடிச்சு வெளியே லோத்தோட குமாரத்தைகளையும் கூட்டிட்டு வந்தாருல்ல, அவருக்கு தெரியும் இந்த ரூத்ன்ற மகள் அவ கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகள். ரூத்ன்ற மகள் அவ சாபத்தினுடைய எல்லையில இருந்து இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருடைய சேட்டைகளுக்கு கீழே வரப்போற ஒரு மகள். அந்த மகளை நினைவுல ஆண்டவர் அங்கேயே வச்சுட்டாராம். சோதம் குமாரில இருந்து அவங்களை விடுவிக்கும் பொழுதே ரூத்ன்ற மகள் ஆண்டவருடைய சிந்தையில இருந்தாலாம். அந்த ரூத்தை என்ன செய்யறாரு ஆண்டவர், இவங்க தற்செயல் நினைக்கிற ஒரு காரியம் அது தற்செயல, அது தெய்வீக செயல். தேவன் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, முன்னாடியே ரூத்தை முன்குறித்தார். முன்னாடியே ஆண்டவர் மனுஷர்களை கனெக்ட் பண்றாரு. நம்மளை கூட ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்கள் மேல வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற்றும்படியா நீங்க தற்செயலாதான் அந்த இடத்துக்கு போவீங்க. நீங்க தற்செயலாதான் அந்த மனுஷரை சந்திப்பீங்க. நீங்க தற்செயலாதான் இந்த மேட்டுப்பட்டிக்கு ஊருக்குள்ள இருக்கீங்க. நீங்க தற்செயலாதான் பந்தல்குடியில இருக்கிறீங்க. தற்செயலாதான் நான் இந்த ஸ்கூலுக்கு போறேன். தற்செயலாதான் நான் இந்த வேலை இடத்துக்கு போறேன். தற்செயலாதான் நான் இந்த கல்யாணத்தை செய்யறேன். தற்செயல் என்று நம்ம சிந்திக்கிற காரியம் அது தேவனுடைய செயலா இருக்கிறது. தேவன் என்ன செய்யறாராம், உங்களை தேவன் திட்டத்திற்குள்ள கேட்டுக்கட்டிக்குள்ள வச்சிருக்கிறாராம். தேவ திட்டத்தின் கீழே பந்தல்குடி ஊருக்குள்ள வச்சிருக்கிறாராம். தேவ திட்டத்தின் கீழே உங்களை அந்த வேலை ஸ்தலத்திற்கு, அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்திற்கு, அந்த குறிப்பிட்ட காலேஜுக்கு அவர் தேவ செயலாய் உங்களை அனுப்புகிறாராம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆதியிலிருந்து
அந்தத்தை பார்ப்போம். அவர் அந்தத்திலிருந்து ஆதியை பார்க்கிற தேவன். உங்களுடைய முடிவை அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு. அதனால நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நம்ம ஒரு முடிவை எதிர்பார்த்திருப்போம்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஏசப்பா, என் சந்ததி நல்லா இருக்கணும் ஏசப்பா, என்னுடைய மகன் இந்த ஸ்தானத்துக்கு வரணும் ஏசப்பா, என் குடும்பம் இந்த அவமானத்தை எல்லாம் சந்திச்சுதே, இந்த அவமானத்துல இருந்து என் பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டுமே, நான் சரியா சாப்பிடலையே, என் பிள்ளைங்களாவது நல்லா சாப்பிடுமேன்னு உங்களுடைய நல்ல சிந்தனை இருக்குல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற முடிவுதான், ஆனா அந்த முடிவை நான் அறிந்திருக்கிறேன். உங்களோட முடிவு எப்படி இருக்குமா? அது சமாதானமா இருக்குமா? அது தீமைக்கு ஏதுவானது இல்ல, அது நன்மைக்கு ஏதுவானதா இருக்குமா? நீ எதிர்பார்க்கிற முடிவுதான், ஆனா இந்த முடிவு என்னோட சிந்தையிலும் இருக்கு. உன்னை குறித்த மேன்மையான சிந்தை எனக்குள்ளயும் இருக்கு. அது என்னைக்குமே தீமைக்கானது அல்ல, அது நன்மைக்கானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார். முதலாவது, நம்மளுக்குள்ள ஒரு சுவாபம் ரூத்துவ போல நமக்குள்ள ஒரு உறுதியான சுவாபம் வரணுமா? என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம என்ன செய்யணுமா? முந்தி அவங்களுக்கு நன்மை செய்யணுமா? நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீர்கள். நம்ம என்ன செய்யணுமா? ரூத்துவ போல எந்த எதிர்பார்ப்பு, எந்த நன்மையுமே கிடைக்கலனாலும் நம்ம என்ன செய்யணுமா? அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த சுத்த இருதயத்தோட மன உறுதியாய் நீங்க என்ன செய்யணுமா? நன்மை செய்கிறவர்களா இருக்கணுமா? அப்படி நீங்க நன்மை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில செயலாய் நடக்கிற காரியங்கள் அது எப்படி இருக்குமா? தெய்வ செயலாய் இருக்குமா? தெய்வ செயலா இணைக்கப்படுமா? சம்பந்தமே இல்லாத மோவாப்பியர் இப்ப எங்க இணைகிறாங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிப்பட்டு சிலுவையில நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஆனாலும் 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிற கிறிஸ்து இயேசுவை அவ உண்டாக்குற சந்ததியில, ஆசீர்வாதத்தில ராஜாக்கள் இருக்கிற சந்ததியில என்ன பண்ணாலாம்? இணைக்கப்பட்டாலாம். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவரை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம சுத்த இருதயத்தோட நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நன்மை செய்ய முந்திக் கொள்வீர்கள். ஆனால் நீங்க எங்க போவீங்க? உங்க பிள்ளைகள் எங்க போவாங்க? எங்க போவோம்? நம்மளோட முடிவு எப்படி இருக்கு? நான் போன முறை சொல்லும் போது சொன்னேன், நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்க ஆல்ரெடி என்ன ஆயிட்டீங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்பதை நீங்கள் மறந்து நீங்க ஒரு கொஞ்சம் தூரம் போய் நான் கொஞ்சம் முன்ன மாதிரி ஜெபிக்கிறது இல்ல, நான் முன்ன மாதிரி வேதம் வாசிக்கிறது இல்ல, நான் முன்ன அவ்வளவு செலவழிப்பேன், இப்ப அந்த அளவுக்கு நான் வசனத்தை தியானிக்கிறது இல்ல, செய்தி கேட்கறது இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்க என்ன செய்து ஆண்டவருக்கு நான் தூரம் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க நான் அந்த மாதிரி கிடையாது, என்கிட்ட அந்த அளவுக்கு அபிஷேகம் கிடையாது நீங்க நினைப்பீங்க. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரொம்ப தூரம் எல்லாம் இல்லம்மா, அப்பான்னு கூப்பிடுற தூரத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. என்னை நோக்கி அப்பான்னு நீங்க கூப்பிடும் பொழுது அவர் எங்க இருக்கிறாரு? உங்க சமீபத்துலதான் அவர் இருக்கிறாரு. நீங்க யாருதான்? நீங்க ராஜாக்களும் ஆசாரியர்களும் தான். அந்த ஸ்தானம் என்ன பண்ணல? உங்களை விட்டு எடுபடல. ஏன்? நீங்க பட்டு போன மரமா இருந்தீங்க. உங்களை ஆண்டவர் அதுல இருந்து பிரித்து உங்களை ஆசீர்வாத மனத்தோடு அவர் இணைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு அவர் இணைத்திருக்கிறபடியினால நீங்களும் நானும் முடிவு எப்படி இருக்குமா? அது மகிமையாய் இருக்குமா? 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கர்த்தபடியெல்லாம் செய்தாலாம். அவன் மாமி அவளுக்கு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சாலாம். ரூத்து ஒரு குணஸ்தாலியான ஸ்திரீ. அவன் என்ன செய்யல? போவாஸ் சுதந்திரவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவளா என்ன செய்யல? போவாசால என்னை விடுவிக்க முடியும், அதனால அவ அந்த இத கையில எடுக்கல. அவன் என்ன செய்யல? இத நான் என் கையில எடுத்து நான் என்ன செய்யறேன்? சந்ததியை உண்டாக்குறேன்னு சொல்லி ரூத்தோடைய மனதுல அது தோன்றல. ஆனா இவ்வளவா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நன்மை செய்கிற இந்த மகளுக்கு நன்மை செய்யும்படி நவோமி என்ன சொல்றாளா? போவாசால உன்னை சுதந்திரவாளியா
இப்படியாய் மாற்ற முடியும். நீ போவாஸ் இடத்துல போய் இப்படியாய் செய். அங்க அந்த சோதோம்ல இருந்து வெளியில வரும்போது லோத்தோட குமாரத்திகள் என்ன செய்தாங்க, தன் தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து அவங்க என்ன செய்தாங்க, ராத்திரியில அவங்க போய் அவங்க தகப்பனோட சேர்ந்தாங்கல்ல. அது அநாகரிகமாக ஒரு காரியமாய் மனுஷனுக்கு முன்பதாக தோன்றுகிறது. அதே செயல் மறுபடியும் வேதாகமத்துல வருதுன்னா அது எந்த இடத்துல வருது, ரூத்துல வருது. ஆனா இந்த முறை ரூத் இன்னும் கண்ணியமா என்ன செய்யறான், போவாஸ் குடித்து அவன் வெறித்து படுத்திருக்கும் போது அவருடைய பாதத்துக்கு கீழே போய் அவ படுக்கிறான். அவருடைய பாதத்துக்கு கீழே அவளை தன்னை தாழ்த்தி சரண்டர் பண்றான். நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்துக்கு கீழே உங்களுடைய சித்தத்தை நம்ம வைப்போமானால், என்னுடைய சித்தத்தை வைப்போமானால், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் கீழே வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். நம்ம என்ன பண்ணணுமா, நம்மள முதல்ல தாழ்த்தணுமா. முதல்ல எனக்கு சுதந்திரம், இது என்னோட சுதந்திரம் தானே, எனக்கு ஆண்டவர் செய்ய வேண்டும் தானே என்ன பண்ணல, டிமாண்ட் பண்ண கூடாதான். இதை எனக்கு ஆண்டவர் செய்யணும் தானே. என்ன செய்யணுமா, முதல்ல உங்களுடைய சித்தத்தை அவருடைய பாதத்துல வைங்க. ஆண்டவரே இது என்னுடைய சித்தம், ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய போர்வையை என் மேல போட்டுங்க, அந்த அபிஷேகத்தை என் மேல மூடுங்க, அந்த ஞானத்தை என் மேல மூடுங்க, அந்த கிருபையை என் மேல மூடுங்க. நான் என்ன தாழ்த்துறேன், என் சித்தத்தை உங்க பாதத்துல வைக்கிறேன். ஆனா உங்க சித்தம் என்னமோ அதை நிறைவேற்றுங்க. அன்னைக்கு ரூத்துக்கு என்ன தெரியும், போவாஸோட மனைவின்றது மாத்திரம் தான் தெரியும். ஆனா பிதாக்கு என்ன தெரியுமா, இவர் தாவீதுக்கு யாரு பாட்டி, தாவீதோட பாட்டி. இந்த தாவீது யாரு, இயேசு கிறிஸ்துவோடைய வம்சத்துல பிதா, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்படுற அளவுக்கு சொல்லப்படுகிற தாவீதுக்கு பாட்டியானாலாம். ஆனா இவருடைய ஆரம்பம் எங்க இருந்து வந்துச்சு, ஒரு அநாகரிகமான செயல்னு மனுஷங்க பார்க்கிற இடத்துல இருந்து, ஒரு அரகன்ஸ், ஒரு மூர்க்க குணமுள்ள ஒரு சந்ததி, கடவுளுக்கு விரோதமா இருக்கிற ஒரு சந்ததி. அவளுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி, எந்த நல்ல பேரும் வாங்கின சந்ததி கிடையாது, பட்டு போன சந்ததி, ஒரு ஜனமாவே இருக்காது அப்படின்னு ஆண்டவர் கிட்ட பேர் எடுத்த ஒரு சந்ததி. அவளுடைய ஆரம்பம் அப்படி இருந்தது, அவளுடைய கதை துவக்கம் அப்படி இருந்தது. ஆனா அவள் முடிவு எப்படி இருந்ததுச்சா, மகிமையை உண்டாக்குகிற தேவனுடைய சந்ததியை உருவாக்கும்படிக்கு அவள் இணைக்கப்பட்ட இடத்துல போய் இருந்தாளாம். வாசிங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து வாசிங்க. இந்த அதிகாரத்துல 3 ஸ்திரீகளோட பெயர் இருக்கு, கவனிச்சீங்களா? 3 ஸ்திரீகள். தாமா, 2வது யாரு, ராகாப், 3வது ரூத். இன்னொரு ஸ்திரீய அங்க குறிப்பிட்டிருக்காங்க, ஆனா பெயர் குறிப்பிடல. ஊசாவின் மனைவி மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க, பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது 3 ஸ்திரீ. யாரு, தாமார், ராகா, ரூத். இந்த 3 பேர்களுடைய கடந்த காலமுமே எப்படிப்பட்டது, ஒரு சொதப்பலான ஒரு கடந்த காலம். அந்த 3 பேருமே அவங்களுடைய கதையை கேட்டோம்னா, ஒரு மனுஷனா நம்ம என்ன செய்வோம், இவளுக்கா இது நடக்கும். அப்ப என்னது, அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் அப்படிலாம் அநீதிய பொறுக்க மாட்டாரு. ஏன்னா விபச்சாரம் செய்கிறவர்களை கல்லெறிந்து கொல்லப்படணும், இவங்களுக்கு போய் ஆண்டவர் செய்வாரு. அவர் எப்படி அவ்வளவு அநீதி உள்ளவரா இருப்பாருன்னு சொல்லி நம்ம நீதியில இருந்து நம்ம என்ன செய்வோம், பிறரை கை நீட்டுவோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு, இவன் மேல ஒரு திட்டம் இருக்கு. அவ கடந்த காலம் ஆரம்பம் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா முடிவு யாருடைய கருத்துல இருக்கு, கர்த்தருடைய கருத்துல இருக்கு. இந்த 3 பேருமே தேவனுக்கு பயந்தவர்கள். இந்த 3 பேரும் எவ்வளவோ பேர் சொதப்பி இருக்காங்க இல்லையா, எவ்வளவோ பேர் வேதாகமத்துல பாவம் செய்திருக்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமா நின்று இருக்கிறாங்க. தாமர் மட்டுமா தவறு செய்தா, ராகாப் மட்டுமா அங்க வேசித்தனம் பண்ணியிருப்பான், எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த ராகாப் என்ன செய்தானா, இஸ்ரவேலின் தேவன் மேல நம்பிக்கை வச்சா. அவன் என்ன செய்தானா, உங்களோட கையில ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, உங்க சத்துருகளை ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லி அவ சொல்றா. அப்ப அவளுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த தேவன் மேல. இந்த தேவன் மேல அவ வச்ச நம்பிக்கை நிமித்தம் அவன் என்ன செய்யறா,
என்ன செய்யற அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருப்பானா சொல்லுங்க. என்ன செய்யறாங்க, மதில்கள்ல இருந்து வேவு பார்க்க வந்த யோசுவாவையும் காலேபையும் இறக்கி விடுறா. யாருக்கும் தெரியாம அவ இறக்கி விடுறா. ஏன் அவ அந்த உதவியை செய்யணும்? ஏன்னா அவளுக்கு இஸ்ரவேலின் தேவன் மேல ஒரு வைராக்கியம், ஒரு நம்பிக்கை. எப்படியும் இந்த ஜனத்தை ஆண்டவர் அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய சேதம் உண்டாக போகுது. ஆனா இந்த இஸ்ரவேலின் தேவன் மேல நான் என் நம்பிக்கை வைக்கிறேன். நான் என் நம்பிக்கை வைக்கிறது நிமித்தம் என் தலைமுறை பட்டு போன என்னுடைய மரம் துளிர்க்கிற அத்தி மரத்தோட போய் சேர போகுதுன்னு அன்னைக்கு அந்த ராகாவுக்கு நான் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் வீணடிக்கல. அந்த ராகாப ஒரு வேசின்னு பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்க ராகாப மத்திய புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையில முதல் அதிகாரத்துல யாரோட இணைச்சி போட்டிருக்கு? ஏசப்பாவோட வம்சத்துல இணைச்சு போட்டு. எனக்கு இந்த போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ரூத்தை ஒரு மோவாபிய ஸ்திரீயை தன் மனைவியா ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இடத்துல ரெண்டு சுதந்திரவாதிகள், ஒண்ணு போவாஸ், இன்னொரு நெருங்கின உறவினரும் இருந்தாங்க. ஆனா அவங்க ரூத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த போவாஸ் ரூத்தை மணைந்து கொள்கிறதுக்கு அவரு தயாரா இருக்கிறாரு. எனக்கு அப்போ ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? இந்த போவாஸோடைய அம்மா யாரு? ராகா. போவாஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் நம்முடைய தாயாரோட வாழ்க்கையில என்ன செஞ்சாருன்றது போவாஸுக்கு தெரியும். அந்த காரியம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தாருன்றத ராகா போவாஸுக்கு சொல்லி வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போவாஸுக்கு ரூத்தோடைய கடந்த காலம் ஒரு தடையா இல்ல. தன்னுடைய தாய்க்கு ஆண்டவர் செய்தவர் இந்த பிள்ளைக்கு செய்ய மாட்டாரான்னு சொல்லி தன்னுடைய போர்வைய என்ன செய்யறான்? அந்த ஸ்ரீமுகமாய் விரிக்கிறான். இது யாருடைய செயல்? இது தற்செயல் அல்ல, இது தெய்வ செயல். தேவன் என்ன செய்யறாரு? ஆண்டவர் உடைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாரு? அனுபவத்தை கொண்டு அநேக உடைக்கப்பட்டவர்களை அந்த உடைப்பிலிருந்து மீட்டெடுக்கும் பொருளாய் உங்களையும் என்னையும் உடைக்கப்பட்டு யாருமே வேணான்னு ஒதுக்குனாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட ஜனத்தை நீங்க மீட்டெடுக்கும் பொருளாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். இந்த மீட்டெடுப்பு உடைக்கப்பட்டாதான் நடக்கும். நீ இந்த இடத்துல நொறுக்கப்பட்டாதான், இந்த இடத்துல திராட்சை ரசம் மிதிக்கப்பட்டால் ஒழிய நல்ல திராட்சை ரசம் வெளி வராது. நீங்க உடைக்கப்பட்டது, நீங்க தேவன் என்ன நொறுக்குனா தேவன் என்ன அப்படின்னு நவோமி சொல்றாங்க. ஆனா இது தேவன் நொறுக்கிறது இல்ல, அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க நொறுக்கப்பட்டதை பத்தி சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா அவர் உருவாக்குறத பத்தி அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். நீ நொறுக்கப்பட்டு இருக்க, ஆனா உன் சந்ததியில ராஜாக்கள் எழும்ப போகிறார்கள். உன்னுடைய வம்சத்துல ராஜா ராஜ்யபாரம் பண்ண கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல நான் அவமானப்பட்டு போயிட்டேன், இந்த இடத்துல நான் தள்ளப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கிற வேலையில உங்களுக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க தோல்வியாய் கருதுகிற எதுவும் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு வெற்றியாய் மாத்திரமே அது முடியும். ஏன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனா இந்த உலகத்தை போல இயங்கவில்லை. நமக்குள்ளே யார் இருக்கிறார்? பெரியவர் இருக்கிறார். அவர் காலத்திற்கும் நேரத்திற்கும் எல்லா சூழலுக்கும் அப்பாற்பட்ட தேவன். ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர் இன்றைய தினத்திலிருந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு போயிட்டு வராரு, உங்களுடைய கடந்த காலத்துக்கு போயிட்டு வராரு. இந்த மகள் இந்த இடத்துல இந்த நேரத்துல யாரும் இல்லாம தவிச்சு கண்ணீர் விட்டா அப்படின்னு உங்களுடைய கடந்த காலத்துல அவர் இருக்கிறாரு. உங்களுடைய நிகழ்காலத்துல அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரா? உங்களை உருவாக்கிட்டு இருக்காரா? இந்த வேதாகம் முழுவதையும் நீங்க ஒன்னோட ஒண்ணு பார்க்கும்போது ஒரு கதையா தெரியும். ஆனா நீங்க அதுல ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது என்ன தெரியுமா? ஒரு பசில் மாதிரி, ஒரு புதிர் மாதிரி. இந்த தனியா வச்சீங்கன்னா
லோத்தோட கதை, தனியா வாசிச்சீங்கன்னா ரூத்தோட கதை. ஆனா தேவனோட பார்வையின்படி நீங்க அத பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இது எங்க ஆதாம்ல இருந்து தொடங்கி, லோத்துல இருந்து தொடங்கி, ஆபிரகாம்ல இருந்து இப்போ என்ன செய்யுது, ரூத் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த தொடர் கதையாய் போய்கொண்டிருக்கிறது. என்ன செய்தா அதுல ஒரு புதிர் இருக்கிறது. ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு, மனுஷனுக்கு அது விளங்கல. ஆனா அது திட்டம் வைத்தவருக்கு தெரியும். இதுக்காக தான் இந்த நேரத்துல இதை அனுமதிக்கிறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு சஞ்சலமா தான் இருக்குது. ஆனா பின்னாடி அந்த புதிர் முழுவதையும் இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க, செதறி கிடக்கிறத ஒன்னொன்னா சேர்க்கிறது. அதை சேர்க்க ஆரம்பிக்கும் போது அது புரியாது. ஏதோ என்னது இங்க இது இருக்கு, இங்க அது இருக்கு, ஒண்ணு புரியாது. நீங்க அந்த இடத்துலயே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அழகான வரைபடத்தை உங்களால பார்க்க முடியாது. அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க செதறிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க வந்து ஒன்னொன்னா நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் செய்த செயலை உங்க வாழ்க்கையில சிந்தித்து பாருங்க. ஒருவேளை வெறுமையா இருந்தா நீங்க சிந்தித்து பாருங்க. இணைந்து ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல அந்த அற்புதத்தை செய்தார், இவங்களுக்கு மத்தியில ஆண்டவர் என் தலையை நிமிர செய்தார் அப்படின்னு சொல்லி அவர் செய்த காரியத்தை நீங்க இணைச்சுக்கிட்டே வரும் பொழுது, முடிவு வரும் பொழுது அது எப்படி இருக்குமா, அது அழகா இருக்குமா. நீங்க நடுவுலயே நிறுத்தாம அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுதினமும் சிந்தித்து சிந்தித்து அவருக்கு நன்றி சொல்லி வந்து சேர்த்து முடிக்கும் பொழுது அது உங்களுக்கு அழகான உங்க வாழ்க்கையோட திட்டம் அழகா இருக்கும். அது மேன்மையானதா இருக்கும், அது மகிமை உள்ளதா இருக்கும். ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களோட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அவர் என்ன செய்யறாரு, அது கடந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி அதை அவரு சீரமைக்கிறாராம். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? God of restoration, மறுசீர் அமைப்பு. இத ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்ல நேரா நம்ம மொழிபெயர்த்தோம்னா மறுசீரமைப்பு. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. ஆனா நீங்க சூழ்நிலையில கடந்து வரும் பொழுது பெத்தேல்ல இருந்து மோவாவுக்கு போனீங்க, அங்க இழந்து போனீங்க. நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்கல, நிறைய காரியங்கள் நீங்களா முடிவெடுத்தீங்க. நிறைய நேரத்துல ஆண்டவர் தான் இதை எனக்கு அனுமதிச்சாருன்னு சொல்லி அவரையும் குற்றப்படுத்துறோம். நிறைய காரியங்கள்ல நான் இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை நீங்களே விட்டுடுறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் அவர் உங்கள் மேல வச்சிருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றும்படிக்கு உங்களை சீரமைக்கிறார். நீங்க எந்த இடத்துல விட்டீங்களோ, எந்த இடத்துல உங்க வாழ்க்கை கந்தல் கோலமா ஆச்சோ, எந்த இடத்துல உடைக்கப்பட்டு செதறடிக்கப்பட்டு போச்சோ, ஆண்டவர் அந்த இடத்த சீரமைப்பார். உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க யோசேப்பை போல மாறும் பொழுது, யோசேப்போட சகோதரர்களுக்கு யோசேப்பு யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்துட்டாரு. அவனை எகிப்துல போய் சந்திக்கும் பொழுது இது நம்ம தம்பி யோசிப்பா அப்படின்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உங்களை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது இது இவனா, இது அவன் பையனான்னு கேட்கும்படிக்கு அவங்களுடைய கடந்த காலம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. உங்களுடைய நிகழ்காலத்தோட ஆசீர்வாதத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த இடத்துல திகைத்து போய் நிற்பாங்களாம். அப்படி படியினால நீங்க ஆனா என்ன செய்யணுமா, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே வரணுமா. அந்த செட்டைகள் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்த நியமிச்சு வச்சாருலமா, அவரு உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை சொன்னாருல்ல. ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் பேசுவாரு. நீ எனக்கு கூட நேரம் கூட கொஞ்சம் செலவிடுமா, உனக்கு நான் காரியத்தை வெளிப்படுத்த விரும்புறேன்னு ஆண்டவர் ஒரு சிலருக்கு சொல்லுவாரு. எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் செஞ்சிடும் அதுபடிதான் ஆண்டவர் நடப்பாருன்னா கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒரு சிலருக்கு சொல்லுவாரு, நீ இந்த நேரத்துல என் கூட நேரம் செலவிடுமா, நீ இந்த காரியத்துல உன்னை விட்டு விளக்குமா, உனக்கு நடுவுல இருந்து இப்படிப்பட்ட துர்க்குணத்தை அகற்றுமா, நீ உன்னுடைய
நீ இந்த செயல் செய்யற, அதனால இந்த ஆசீர்வாதம் ஒரு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாரா, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு அவர் வழி நடத்துவாரு. அந்த வழி நடத்துறதுக்கு கீழே நீங்க இருப்பீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க? ஜீவ அப்பத்தின் அந்த செட்டைகளுக்குள்ள இருக்கிறீங்க. யார் இந்த ஜீவ அப்பம்? நானே அந்த ஜீவ அப்பம்னு யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து சொன்னார். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்க இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள வெறுமை வராது, வறுமை வராது, உங்களுக்குள்ள தாழ்ச்சி கிடையாது. ஏன்னா என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் செட்டைகளுக்குள்ள இருக்கிற நீங்க யாரு? அவருடைய பிள்ளைகள், அவருடைய மந்தை. உங்களுக்கு என்ன கிடையாது? தாழ்ச்சி கிடையாது. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அந்த செட்டை கீழே நம்ம ஒருவேளை நம்ம தாய் தகப்பனா இருக்கலாம், நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், செட்டையை விட்டு ஏதோ உலக பிரகாரமான காரியத்துல விலகி போயிருக்கலாம். ஆனா ரூத்தை போல நீங்க உத்தம இருதயத்தோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த செட்டை கீழே போய், செட்டை கீழே நீங்க தங்கி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆண்டவருக்கு செய்யறதா நீங்க சகித்து கொண்டு நீங்க சேவை செய்யும் பொழுது நீங்க என்ன செய்வீங்களா? ராஜாக்களை எழுப்புகிற சந்ததியில நீங்க என்ன பண்ணுவீங்களா? இணைக்கப்படுவீங்களா? உங்களுடைய முந்தின காரியங்கள் சொதப்பலா இருக்கலாம், உங்களுடைய கணவர் சொதப்பலா இருக்கலாம், மனைவி சொதப்பலா இருக்கலாம், பிள்ளைகள் சொதப்பலா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு ரூத், நீங்க என்ன செய்யுமா? அந்த ஸ்தானத்துல போய் நின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க நிற்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆண்டவர் உங்களுடைய மொத்தம் என்ன செய்வாரு? சீரமைக்கிறாரா? அவரு இஸ்ரவேல் மோவாப்பு மட்டும் சீரமைக்கல, இந்த மோவாப்பு ஸ்திரியை கொண்டு உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் அவர் சீரமைக்கும்படிக்கு வந்துட்டாரு. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மளும் என்னதான் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் அப்படின்னு ஒரு சிலருடைய நம்பிக்கை. நம்ம சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க, நம்மளும் இஸ்ரவேல் ஜனம் தான், அதனாலதான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒரு சிலர் என்னிடத்துல பேசுற ஒரு சிலருடைய நம்பிக்கை. ஆனா நான் இஸ்ரவேல் என்று பெருமை பாராட்டுறது காட்டிலும் நான் யாரு? இளைய குமாரத்தி, நான் புறஜாதி. இஸ்ரவேல் மூத்த குமாரத்தா, ஆனா நான் இளைய குமாரத்தி. நான் அப்பாவுடைய அன்பை தெரிஞ்சுக்காம எங்கேயோ வழி விலகி போயிட்டேன். நான் சாப்பிடுறதுக்கு கூட ஒண்ணுமே இல்லாம பன்னியோட தவிட கூட சாப்பிட கிடைக்காம நான் என் வாழ்க்கையில சீர் இல்லாம சுற்றி கொண்டிருந்தேன். ஆனா அவருடைய அன்பு புரிந்து கொண்டு எனக்கு ஒரு காலம் வந்துச்சு. அப்ப நான் அதை சிந்திச்சேன், எழுந்தேன், தகப்பனிடத்துல ஓடுனேன். அவர் என்ன செய்தாரு? என்னை அழகுபடுத்தி அவர் என்ன பண்ணாரு? சந்தோஷப்பட்டாரு. தகப்பு கூடயே இருந்த மூத்த குமாரனால தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியல. நான் மூத்த குமாரன் சந்தோஷப்படுறதை விட நான் புறஜாதி, ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, என் முன்னோர்கள் விக்கிரகத்தை வணங்கினவங்க தான், என் தாத்தாலாம் அந்த கோயில்ல வெளியே தூக்குனவங்க தான், கும்பத்தை தூக்குனவங்க தான், எனக்கும் இந்த இயேசுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா எங்க சுற்றி திரிந்தாலும் அவர் முன் குறித்தபடியினாலே இந்த இளைய குமாரத்தை அவரிடத்துல அந்த இருதயத்தை பார்த்து அவருடைய அன்புல மூழ்கி அவருடைய பாதப்படியில என்னை தாழ்த்தி கொடுத்ததுலதான் எனது நமக்கு பெருமை. இஸ்ரவேல்ன்றதுனால நம்ம பெருமை கிடையாது. அவர் யார தன்னுடைய பிள்ளைன்னு கூப்பிடுறாரோ அவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான். ஆனா மாம்சத்தின்படி இஸ்ரவேல்ன்றதுல எனக்கு பெருமை இல்ல. அவருடைய பாதத்திலேயே அமர்ந்து இருக்கிறார்ல, அவர் எனக்கு முத்திர மோதிரம் போட்டு என்னை அழகு பாக்குறாரு இல்ல. இந்த இளைய குமாரத்தி சீர்கேடான என்ன ஒரு ஜனமே இல்லாம அழிச்சு போட்டுருவேன்னு சொன்ன என்ன யூத வம்சத்தோடு சேர்க்கிறாரு இல்ல. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு! அந்த அன்புக்குள்ள என்னைய அவர் கொண்டு வச்சிருக்கிறார்ல. இந்த கிருபை தான் எனக்கு பெருமை, அந்த கிருபை தான் நமக்கு பெருமை. நம்ம மாம்சத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நேரம் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் அவங்களுடைய பிசாசுகளை துரத்துனேன், நான் இதெல்லாம் என்னது இல்ல, நமக்கு
மேன்மை கிடையாது. நமக்கு எது மேன்மையா? ரூத்தை போல குணசாலியான ஸ்திரீ. இது ஏசப்பாவோட பிள்ளைதான் நம்ம வேலை ஸ்தலத்துல நம்மள கண்டுபிடிக்கணுமா? நம்ம போய் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ல வேண்டியது இல்ல. இது ஏசப்பாவோட பிள்ளைதான்னு பாக்குறவங்க சொல்லணுமா? போவாஸ் சொல்றாரு ரூத்தை பத்தி, நீ குணஸ்தாலியான ஸ்திரீ என்பதை ஊராராகிய ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ரூத் குணஸ்தாலி என்பதை அவன் போய் சொல்லல, நான் குணஸ்தாலியான ஸ்திரீ குணஸ்தாலியான ஸ்திரீன்னு அவ சொல்லல. ஆனா அவளை குணஸ்தாலியான ஸ்திரீ அவ எப்படி மாறினா? இந்த சட்டைகளின் கீழே வரும்போது அவ குணஸ்தாலியான ஸ்திரீ என்பதை ஊராராகிய ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டாங்களாம். அந்த ரூத்தோட கதை முடியும் போது எப்படி தெரியுமா முடியுது? ரூத்த வாழ்த்துறாங்க எல்லாரும். நவோமி என்ன சொல்றா? எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா முதல்ல சொல்றா, ஆண்டவர் என்னை நொறுக்கிட்டாரு, ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, என்னை மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்றா. ஆனா அந்த நவோமி இப்ப என்ன சொல்றா? எனக்கு 7 குமாரம் இருக்கிறத பார்க்கலும் இந்த ரூத்துன்ற மக ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவர் உங்களை எப்படி வைப்பாரா? அந்த இடத்துல, அந்த ஸ்தலத்துல, அந்த ஊர்ல அங்க இருக்கிற பலவான்கள், தகுதி உள்ளவர்கள், அவ அழகுள்ளவர்களை பார்க்கிலும் உங்கள் ஆண்டவர் எப்படி வைப்பாராம்? பெருமை, உங்கள் பேரை பெருமைப்படுத்தி வைப்பாராம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய செட்டையின் கீழே வந்து அமர்ந்திருக்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. நம்ம இருதயம் எப்படி இருக்கணுமா? சுத்தம் உள்ள இருதயம். திட்டம் முன்னாடியே வச்சாச்சு. புதுசா ரூத் ஒரு திட்டத்தை வந்துட்டு தன்னுடைய நல்ல செயல்னாலும் செஞ்சா நான் சொல்ல வரல. ஆனா திட்டம் முன்னாடியே இருந்துச்சு. இப்ப இங்க என்ன நடக்குது? மறுசீரமைப்பு நடக்குது. முந்தையதெல்லாம் ரூத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சீர்கட்டுதான் போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ரூத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த அவ்வளவு மோவாப்பியர்கள்ல அப்ப அந்த ரூத்தோட இருதயத்துக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு. என்ன உறுதி? அவன் நவோமியோடைய தெய்வம் என்னோட தெய்வம். அவளுக்குன்னு ஒரு கடவுள் இருந்துச்சு. ஆனா அவன் அந்த கடவுளை நம்பல. நவோமி பெத்லஹேம்ல இருந்து வந்து அப்பத்தின் கீழ இருந்து வந்தால இந்த நவோமி, அவன் போகும்போது பெருமையாதான் போறான். நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்க கிறிஸ்துவுக்குள்ள போய் இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? ஒண்ணுமே கிடைக்கல. இந்த புருஷெல்லாம் செத்து போய் கடைசியில போயிட்டாங்க. இதுக்கு இங்கேயே இதையே கும்பிட்டுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா வெறுமையான திரும்பி வருகிற நவோமி, அவ நம்பினாலா இல்லையான்னு தெரியல. இந்த உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி அந்த வெறுமையிலையும் அவ என்ன செய்யறானா? தன்னை தாழ்த்தி அந்த தேவத்தை அவ நம்புற வழியினால அவ இப்ப எங்க இருக்கிறா? எந்த வயல்ல வேலை செஞ்சாலும் அதே வயலுக்கு எஜமானியாய் மாறுகிறா. அவ எஜமானியாய் அந்த எந்த இடத்துல அவ வேலைக்காரர்களிடத்துல நான் பொறுக்கி கொள்ளவா அப்படின்னு தாழ்மையா கேட்டாலும் இப்போ அநேகர் பொறுக்கி கொள்ளும்படிக்கு போடக்கூடிய இடத்துல ஆண்டவர் ரூத்தை வைத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தேவன் மேல சூழ்நிலையை பார்க்காம, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்காம இந்த தேவன் மேல நம்பிக்கையை வைக்க 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 பொறுக்குகிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு கேலி செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரா? உங்களை அள்ளி தூவுகிற ஸ்தானத்திலே மாற்றுவார். விசுவாசிக்கிற எல்லாரும் உங்களை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை நீர் அப்படியாய் வைத்திருக்கிறீர், ஆண்டவரே இதுவரையில் நீர் ஆசீர்வதித்தீர், இன்னமும் நீர் ஆசீர்வதிப்பீர், இதுவரையில் உதவி செய்த எபினேசர், இனிமேலும் நீர் உதவி செய்கிறவர், நீர் மாறவே மாட்டீர், நீர் மனம் மாற மனுஷன் அல்ல, நீ பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அதை என் கண் பார்க்கல. இன்றைக்கு நான் தூங்குற இடத்துல இருக்கிற மாதிரிதான் தெரியுது, இன்னைக்கு நான் வெறுமையான இடத்துல இருக்கிற மாதிரிதான் தெரியுது. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய செயல் உமக்கு உண்மையாக அருவருக்கத்தக்கதா இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை மறுசீர் அமைக்கிற தேவன். நீங்க மறுசீர் அமைக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க பாதத்துக்கு கீழே
என்னுடைய சித்தத்தை வைக்கிறேன். அப்படி நான் வைக்கிறதுனாலே நான் பொறுத்துகிற இடத்துல அல்ல, அள்ளி தூவுகிற ஸ்தானத்திலே நான் வந்து நிற்பேன் ஆண்டவரே அப்படின்னு எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வெறுமையாய் தரையில விழாது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றும் அளவும் அவரிடத்துல அது வெறுமையாய் திரும்புவதும் இல்லை. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதை மனுஷன் மாற்ற முடியாது, அதை பிசாசால மாற்ற முடியாது. அதை உங்களையே உங்களுடைய ஞான குறைவின்மையினாலேயோ இல்ல உங்களுடைய அவசரத்தாலேயோ மாற்ற முடியாது. தேவ திட்டத்தின் கீழே அவருடைய சட்டையின் கீழே மாத்திரம் நீங்க இருப்பீங்கன்னா அந்த திட்டம் உங்கள் மேல நிறைவேறும். அந்த ஆசீர்வாதம் உங்கள் மூலமாய் ஜாதிகளுக்கு புறப்படும். நீங்கள் இங்க இருக்கிற ஸ்தலத்துல அநேகருக்கு வெளிச்சமா இருப்பீர்கள், அநேகருக்கு உப்பா இருப்பீர்கள், அநேகருக்கு நறுமணம் தருகிறவர்களாய் இருப்பீர்கள். உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உங்களுக்கு உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்பா உங்களுடைய பிள்ளைகளிடத்துல பேசின வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் மேல் நினைவா இருக்கிறீர், நீர் அவர்கள் மேல் கருசனையா இருக்கிறீர். அவர்களுடைய முடிவு ஆண்டவரே அது ராஜரீக முடிவாய் மாத்திரம் தான் இருக்க முடியும். ஆண்டவரே, நீர் ராஜரீகம் பண்ணுகிறவர், தலைமுறை தலைமுறைக்கும் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர். அவர் செட்டையின் கீழே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜரீக முடிவுல தான் போய் முடியும். ஆண்டவரே, உங்க கரத்துல கொடுக்கிறோம் இந்த எல்லைகளுக்கு. ஆண்டவரே, இந்த பிலதெல்பியா ஒரு வெளிச்சமா இருக்கட்டும். இருக்கிற ஜனங்களுக்கு இந்த பிலதெல்பியா ஒரு வெளிச்சமா இருக்கட்டும். ஆண்டவரே, இங்க இருந்து புறப்பட்டு போகிறவர்கள் அவர்களுடைய நறுமணத்தை இங்க இருக்கிற எல்லைகள் இருக்கிறவர்கள் எல்லாம் உணரட்டும். ஆண்டவரே, உங்க கரத்திலிருந்து நீங்க இவர்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.